வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் மத்திய சுற்றுப்புறத்தில் உள்ள கட்டடத்தின் மீது இஸ்ரேலிய விமான தாக்குதலில் ஹெஸ்பொல்லா இயக்கத்தின் பிரதான உயர்மட்ட செய்தி தொடர்பாளர் கொல்லப்பட்டார். 2 லெபனான் பாதுகாப்பு வட்டாரங்கள் ராய்ட்டர்ஸிடம் கூறிய தகவலின்படி ஹெஸ்பொல்லாவின் ஊடகத்துறை தலைவர் மொஹாமட் அபீபி பிராஸ் கொல்லப்பட்டுள்ளார். பெய்ரூட்டின் மத்திய பகுதியில் உள்ள அல்நபாவின் சுற்றுப்புறத்தில் நடந்த இஸ்ரேலிய விமான தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார். ஒரு ஹெஸ்போலா அதிகாரி அனாமதேயமாக பேசுகையில் அசோசியேட் பிரஸிடம் இதை உறுதிப்படுத்தினார். இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படை உடனடியாக எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. கடந்த வாரம் பெய்ரூட்டில் நடத்தப்பட்ட பல இஸ்ரேலிய தாக்குதல்களைப் போலல்லாமல் அபீபி கொல்லப்பட்ட தாக்குதல் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியான தாகி என்று அழைக்கப்படும் ஹெஸ்பொல்லாவின் கோட்டையில் நடத்தப்படவில்லை. பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியான தாகியில் முன்பு வசித்து முகமது அபீபி பிராஸ் அங்கு ஹெஸ்பொல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா உட்பட பல முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டதால் தமது இருப்பிடத்தை தாகியில் இருந்து மாற்றினார். ஷியாமத பிரிவு மக்கள் அதிகம் வசிக்காத பகுதிக்கு குடிபெயர்ந்தார். அபீபி குறிவைக்கப்பட்ட கட்டடத்தில் சிரியாவின் பாத் கட்சியின் அலுவலகங்கள் இருந்ததாக லெபனான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாக்குதலுக்கு முன்னர் IDF எந்த ஒரு வெளியேற்ற எச்சரிக்கைகளையும் வெளியிடவில்லை. ஏனெனில் இது ஒரு தனிநபர் படுகொலை. ஹெஸ்பொல்லாவின் தரையடி உள்கட்டமைப்பை குறிவைக்கவில்லை. வெளியேற்ற எச்சரிக்கையை வெளியிட்ட பின் தாக்குதல் நடத்தினால் தாக்குதலின் பிரதான இலக்கான ஹெஸ்பொல்லாவின் ஊடகத்துறை தலைவர் மொஹாமட் அபீபி பிராஸ் தப்பித்து சென்று விடுவார். அவர் கட்டடத்தில் இருப்பதை இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறை உறுதி செய்ய இஸ்ரேலிய விமானங்கள் துல்லியமான குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தியது. செப்டம்பரில் இஸ்ரேலின் ராணுவ விரிவாக்கத்திற்கு பின்னர் நீண்டகால ஹெஸ்பொல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவின் படுகொலையை தொடர்ந்து ஹெஸ்பொல்லாவின் ஊடகத்துறை தலைவர் மொஹாமட் அபீபி பிராஸ் இஸ்ரேலின் முக்கிய குறியாக தெரிந்தார். ஹசன் நஸ்ரல்லாவின் படுகொலை பற்றி முன்பு செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்து ஹெஸ்பொல்லாவின் ஊடகத்துறை தலைவர் மொஹாமட் அபீபி பிராஸ் குண்டுவெடிப்பு எங்களை பயமுறுத்தவில்லை, அதனால் எனக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று அபீபி கூறினார். இப்போது அவர் உயிரை விட வேண்டியதாகிவிட்டது. பெய்ரூட் புறநகர் பகுதி தாகியில் ஹெஸ்பொல்லா இலக்குகளுக்கு எதிரான விமான தாக்குதல்களை முடித்துவிட்டதாக IDF நேற்று கூறியது. அது உண்மைதானா அல்லது மறைவிடங்களில் மறைந்துள்ள ஹெஸ்பொல்லா செயற்பாட்டாளர்களை வெளியே கொண்டுவரச் செய்யப்பட்ட தந்திரமா என்பது போக போகத்தான் தெரிய வரும். இதுவரை போர் விமானங்களால் தாக்கப்பட்ட இலக்குகளில் ஹெஸ்பொல்லாவின் கட்டளை தளங்கள் மற்றும் பிற உள்கட்டமைப்புகள் அடங்கும் என்று IDF தெரிவித்துள்ளது. அந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கு முன்பு IDF அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு வெளியேற்ற எச்சரிக்கைகளை வழங்கியது. சமீப கால நாட்களில் பெய்ரூட்டில் ஹெஸ்பொல்லா இலக்குகளுக்கு எதிரான தாக்குதல்களை IDF தீவிரப்படுத்தியுள்ளது. நேற்று அதிகாலை பெய்ரூட்டின் இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்கிய இலக்குகளில் ஒன்று முன்பு நஸ்ரல்லாவுக்கு சொந்தமான ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு என்று IDF தெரிவித்துள்ளது. 2006ஆம் ஆண்டு 2ஆம் லெபனான் போரின் போது நஸ்ரல்லாவுக்கு சொந்தமான அந்த வீடு இலக்கு வைத்து தாக்கப்பட்டது. அதனால் அடுக்குமாடி கட்டடம் சேதமடைந்தது. பின்னர் அது மீளமைப்பு செய்யப்பட்டு கட்டடத்தில் சேதம் சரி செய்யப்பட்டதாகவும் IDF கூறியது. முன்பு நஸ்ரல்லாவுக்கு சொந்தமான ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இனி மீளமைப்பு செய்யப்பட முடியாமல் இப்போது தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பை ஹெஸ்பொல்லா தனது நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தி வந்ததாக IDF தெரிவித்துள்ளது. லெபனானில் இருந்து மேற்கு கலிலி மற்றும் ஹைஃபா விரிகுடா பகுதியை காலை 20 ராக்கெட்கள் சரமாரியாக ஏவப்பட்டதை அடுத்து நேற்று அதிகாலை அடுக்குமாடி குடியிருப்பு மீது தாக்குதல்கள் நடந்தன. தாக்கப்படுவதற்கு முன் வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 20 நிமிடங்களின் பின் தாக்குதல் நடத்தப்பட்டது. IDF-இன் கூற்றுப்படி ஹெஸ்பொல்லாவால் ஏவப்பட்ட சில ராக்கெட்கள் வான் பாதுகாப்புகளால் இடைமறிக்கப்பட்டன. மீதமுள்ளவை திறந்த பகுதிகளை தாக்கின. எந்த காயமும் ஏற்படவில்லை. IDF நேற்று செவ்வாய்க்கிழமை தெற்கு லெபனானில் போர் பொறியியலாளர்களால் ஹெஸ்பொல்லா ஆயுத கிடங்கு ஒன்று மற்றும் சுரங்கப்பாதை இடிக்கப்படுவதை காட்டும் காட்சிகளையும் வெளியிட்டது. அலோன் ரிசர்வ் படையணியின் கீழ் லெபனானில் இயங்கி வரும் கிஃபிர் படைப்பிரிவின் ஹரூஃப் உளவு பிரிவு துருப்புகளால் இந்த தளம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஹரூஃப் உளவு பிரிவு யூனிட்டின் வரலாற்றில் அவர்கள் லெபனானில் செயல்படுவது இதுவே முதல் தடவை. IDF-இன் கூற்றுப்படி தெற்கு லெபனான் கிராமத்தில் நடந்த சோதனையின் போது ஹரூஃப் உளவு பிரிவு துருப்புகள் நிலத்தடி உள்கட்டமைப்புக்கு வழிவகுத்து ஒரு சுரங்க பாதையை கண்டுபிடித்தனர். தண்டுக்கு அடுத்ததாக ஒரு ஆயுத கிடங்கு, வெடிப்பொருட்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் ஆகியவை இருந்தன. இவை இஸ்ரேல் மீதான படையெடுப்புக்கு தயார் செய்யப்பட்டவை என்று IDF கூறுகிறது. ஹெஸ்பொல்லாவுக்கு எதிராக இஸ்ரேலிய ராணுவம் அதன் தாக்குதலை விரிவுபடுத்தியுள்ள நிலையில் சமீப நாட்களில் தெற்கு லெபனானில் 3 IDF தரைப்படை பிரிவுகள் செயல்பட்டு வருகின்றன.
நேற்று செவ்வாய்க்கிழமை ஹெஸ்போல்லா வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேலின் எல்லையில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள லெபனான் கிராமமான ஷமாவின் புறநகர் பகுதியில் ஐடிஎஃப் துருப்புக்களை எதிர்கொண்டதாக கூறப்பட்டுள்ளது. இது லெபனானில் ஹெஸ்போல்லாவின் நிலத்தடி தாக்குதலின் போது ஐடிஎஃப் அடைந்த ஆழமான புள்ளியை குறிக்கிறது. அதில் நிலத்தடி சுரங்கத்தின் மீது ஐடிஎஃப் தரைப்படைகள் தாக்கிய போது சுரங்கத்திற்குள்ளே ஹெஸ்புல்லாவின் ரத்வான் படைப்பிரிவினர் இருந்தனர். அவர்கள் சுரங்கத்தை விட்டு வெளியே வந்து தாக்குதல் நடத்தினார்கள். அதில் சுமார் 15 பேர் கொல்லப்பட்டனர். சிலர் காயங்களோடு தப்பி வடக்கு நோக்கி சென்று விட்டனர். இதற்கிடையில் லெபனானில் இருந்து டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதலுக்கு ஆளான சாலைகளில் பொதுமக்கள் வாகனம் ஓட்டுவதை தடுக்க அமைக்கப்பட்ட வடக்கு எல்லையில் இருந்த சாலை தடைகளை ஐடிஎஃப் அகற்றியதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலிய ராணுவ வானொலியின் இன்று அதிகாலை அறிக்கையின்படி வடக்கில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கு முன்னதாக லெபனான் எல்லையில் உள்ள ராணுவ தடைகள் அனைத்தும் சமீபகால நாட்களில் அகற்றப்பட்டன. வடக்கில் ஜதார்த்தம் மாறிவிட்டது என ஐடிஎஃப் அதிகாரிகள் கூறியதாக ராணுவ வானொலி நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இனி வாகனம் ஓட்ட முடியாத இடங்கள் இல்லை, பைபாஸ் சாலைகள் இனி தேவையில்லை, மேலும் பொதுமக்களும் இந்த சாலைகளில் ஓட்டலாம் என்று அதிகாரிகள் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டது. தெற்கு லெபனானில் உள்ள முக்கிய பகுதிகளை ஐடிஎஃப் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதால் இந்த இயக்க சுதந்திரம் கிடைத்துள்ளது. இதனால் அச்சுறுத்தல் குறைகிறது என்றும் ராணுவ வானொலி இன்று தெரிவித்துள்ளது. 2023 ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி தெற்கு இஸ்ரேலில் ஹெஸ்போல்லாவின் சக குழுவான ஹமாஸின் தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் ஹெஸ்போல்லா இதேபோன்ற தாக்குதலை நடத்தலாம் என்ற அச்சுறுத்தல் காணப்பட்டது. அதனால் லெபனான் எல்லையில் உள்ள வடக்கு இஸ்ரேலிய நகரங்களிலிருந்து சுமார் 60,000 குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டனர். அக்டோபர் 8, 2023 முதல் பல மாதங்களாக ஹெஸ்போல்லா தலைமையிலான படைகள் இஸ்ரேலிய நகரங்கள் மற்றும் எல்லையில் உள்ள ராணுவ நிலைகள் மீது தினசரி அடிப்படையில் தாக்குதல் நடத்தியது. காசாவை ஆதரிப்பதற்காக அவ்வாறு செய்வதாக ஹெஸ்போல்லா கூறியது. ஹெஸ்போல்லா அதன் தாக்குதல்களை விரிவுபடுத்தி மத்திய மற்றும் வடக்கு இஸ்ரேலில் உள்ள நகரங்களை ராக்கெட்களால் குறிவைத்து தாக்குதல்களை நடத்த தொடங்கியது. அதையடுத்து ஐடிஎஃப்பின் தரைப்படைகள் தெற்கு லெபனானில் இறங்கின. அங்கு ஹெஸ்போல்லாவின் உள்கட்டமைப்புகளை தாக்கி அளித்தன. சமீபகால நாட்களில் ஹெஸ்போல்லாவின் தாக்குதல்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது என ஐடிஎஃப் நேற்று தெரிவித்தது. வடக்கு இஸ்ரேல் மீதான தாக்குதல்களில் 43 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். கூடுதலாக 70 ஐடிஎஃப் துருப்புகள் எல்லை தாண்டிய மோதல்களிலும் செப்டம்பர் பிற்பகுதியில் தெற்கு லெபனானில் தொடங்கப்பட்ட தரைப்படை நடவடிக்கைகளிலும் இறந்துள்ளனர். ஈராக்கில் இருந்து ஆளற்ற விமான தாக்குதலில் 2 துருப்புகள் கொல்லப்பட்டனர். மேலும் சிரியாவில் இருந்தும் பல தாக்குதல்கள் நடந்துள்ளன. அவை எந்த காயத்தையும் ஏற்படுத்தவில்லை. இந்த மோதலில் சுமார் 3000 ஹெஸ்போல்லா செயற்பாட்டாளர்கள் கொல்லப்பட்டதாக ஐடிஎஃப் மதிப்பிடுகிறது. லெபனானில் நூற்றுக்கணக்கான பொதுமக்களுடன் பிற இயக்கங்களைச் சேர்ந்த 100 பேர் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.